இதில் ஸ்டேட் பேங்க் தான் இந்திய அளவில் மிக அதிகமான கிளைகள் வைத்திருக்கக்கூடிய ரொம்ப பிரதானமான வங்கியாக இருக்கிறது. அந்த வங்கி என்ன சொல்லுது, என்னால் வந்து டேட்டா கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. சார் செர்வர் டவுன் ஆயிடுச்சு, போயிட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன்? செர்வரில் எல்லாமே இருக்குது. செர்வர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. எலக்ட்ரல் பாண்டுக்கு செர்வர் எங்கே போச்சு? அதற்கு செர்வருக்கு மட்டும் 1,82,00,000 ரூபாய் செலவு பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. யார் காசுல? உங்கள் காசுலையும் என் காசுலையும். பிஜேபிக்கு ஆதரவாக ஒரு சிஸ்டத்தையே கிரியேட் பண்ணி வச்சிருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிது. பிஜேபியை நம்பி போன எதுவும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஸ்டேட் பேங்க் வக்கீல வந்து கேவலமா கேட்கிறாரு சந்திரசூட். அந்த இதில் வச்சு ஸ்டேட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்க வேண்டும், அவர்களுடைய வங்கி கணக்குகள் பாதுகாப்பாக இருக்கிறதா அப்படின்ற பயம் இப்போ வந்திருக்கு. தி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு இந்திரகுமாரோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எஸ்பிஐயோடைய நிலைமை என்னவா இருக்கு? ஒரு கோர்ட்ல இவ்வளோ பெரிய பொய் பேச வேண்டிய நிலைமைக்கு எஸ்பிஐ தள்ளப்பட்டிருக்கு. ஆர்பிஐ ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனோட நிலைமை சொல்லவே வேண்டியதில்லை. இப்போ இடி உலக அறிஞ்ச விஷயம். ஒரு கட்சி, அந்த கட்சி இந்தியாவினுடைய எல்லா அட்டானமஸ் பாடியையும் இவ்வளவு நெருக்கடிக்கு உள்ள தள்ளி இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான டிஸ்கஷனை மாற்றணும். அவனுக்கு இந்த அமைப்பு எதுவுமே தேவையில்லைன்றது தான். அவனுக்கு இந்த அமைப்பு, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அது முதல்ல தனியாராக இருந்தது, தேசியமயமாக்கப்பட்டது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவிலேயே இன்றைக்கு மிகப்பெரிய வங்கி கட்டமைப்பு. கூட்டுறவு வங்கிகளுக்கு அடுத்து, நான் எப்பயுமே கூட்டுறவு வங்கிகள் தான், ஏழை மக்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் தான் பிரதானம். ஏன்னா அவனுக்கு உள்ளே இருக்கிற வந்து தெரிஞ்சவனாக இருப்பான், அவனுக்கு உள்ளே போய் வேலை பார்த்துட்டு வர்றது ஈஸியாக இருக்கும். ஸ்டேட் பேங்க் மாதிரி கால் கெடுக்க வரிசையில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. கூட்டுறவு வங்கி தான் அவனுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு வங்கியாக இருக்கும். அதில் வட்டி பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் கூட கேட்ட உடனே வந்து ஜுவல் லோன் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே கூட்டுறவு வங்கியில் நடக்கும். அதற்கு அடுத்து நம்பிக்கைக்குரிய வங்கி அப்படின்னா ஸ்டேட் பேங்க்கு, கனரா பேங்க்கு, இந்த மாதிரியான சில தான். இதில் ஸ்டேட் பேங்க் தான் இந்திய அளவில் மிக அதிகமான கிளைகள் வைத்திருக்கக்கூடிய ரொம்ப பிரதானமான வங்கியாக இருக்கிறது. அந்த வங்கி என்ன சொல்லுது, என்னால் வந்து டேட்டா கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? நம்ம பேங்க்குக்கு போய் பணம் எடுக்கிறதுக்கு வரிசையில் நின்னா கூட என்ன சொல்லுவாங்க, சார் செர்வர் டவுன் ஆயிடுச்சு, போயிட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன்? செர்வரில் எல்லாமே இருக்குது. செர்வர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. எலக்ட்ரல் பாண்டுக்கு செர்வர் எங்கே போச்சு? எலக்ட்ரல் பாண்டுக்கு செர்வர் எங்கே போச்சு? பதில் சொல்லணும்ல. அதற்கு செர்வருக்கு மட்டும் 1,82,00,000 ரூபாய் செலவு பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. யார் காசுல? உங்கள் காசுலையும் என் காசுலையும். அதுக்கு எந்த தேர்தல் கட்சியாவது காசு கொடுத்தா? எலெக்ஷன் கமிஷன் காசு கொடுத்தா? சுப்ரீம் கோர்ட்டு காசு கொடுத்தா? இல்லை ஸ்டேட் பேங்க்குன்னு தனியாக ஏதாவது நிதி இருக்கா? இல்லை. நம்மகிட்ட ஒவ்வொரு தடவையும் நம்ம 4 தடவைக்கு மேலே ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணோம்னா 25 ரூபா ஃபைனு. அது போக வந்து பணம் டெபாசிட் பண்ணுற மிஷினை யூஸ் பண்ணோம்னா 25 ரூபா கமிஷனு. கார்டுன்னு ஒன்று வச்சுருப்போம், அந்த கார்டை வச்சிருக்கிறதுக்காகவே வருஷம் 180 ரூபா அதுக்கு சார்ஜு. இப்படி ஏழை மக்களிடம் வயிற்றில் அடித்து சம்பாதிக்கின்ற காசில் பிஜேபிக்கு ஆதரவாக ஒரு சிஸ்டத்தையே கிரியேட் பண்ணி வச்சிருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிது. நான் மறுபடியும் சொல்கிறது ஒன்று தான், பிஜேபியை நம்பி போன எதுவும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. வாலி வந்து ஒரு மேடையில் பேசியிருப்பார். அதில் வந்து கலைஞர் தொட்டால் தகரமும் தங்கமாகும், தவளையும் சிங்கமாகும்னு ஒன்று சொல்லியிருப்பார். பிஜேபி எதை தொட்டாலும் தங்கம் தகரமாகும், சிங்கம் தவளையாகும். அதுதான் இந்தியாவில் இருக்கும் தேர்தல் கட்சிகளுக்கு நடந்தது, இந்தியாவில் இருக்கும் அறிவுஜீவிகளுக்கு நடந்தது, இந்தியாவில் இருக்கும் முற்போக்காளர்களுக்கு நடந்தது, இந்தியாவில் இருக்கும் தன்னிச்சையான அமைப்புகளுக்கும் நடந்தது. நாளைக்கு ஈடின்ற ஒரு அமைப்பை வச்சு, நாளைக்கு ஒரு நல்ல ஆட்சியை, புரட்சிகர அரசே அமைந்ததுன்னு வச்சுங்க, ஈடின்ற ஒரு அமைப்பை வச்சு ரெய்டு நடத்துகிறாங்க. அந்த அமைப்பை எப்படி பார்ப்பான் மக்கள்? கேவலமாக பார்ப்பான். இது ஒரு அமைப்பாடா அப்படின்னு பார்ப்பான். ஐடின்ற டிபார்ட்மெண்ட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்துச்சுன்னா, இவன் யாரும் நமக்கு தெரியாதா, எத்தனை பேரை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஒன்றிய அரசு ஒரு அற்புதமான ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அந்த நோட்டீஸில் ஒன்றிய அரசு என்ன குறிப்பிட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த இதில் அதுக்கு பேர் என்ன கொடுப்பாங்க, சர்க்குலரா? அந்த சர்க்குலரில் வந்து ஒன்றிய அரசு ஒரு அருமையான விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறது. பொதுவாக அந்த டேக்ஸ் எவேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா வரி கட்டாதவங்க. அதில் ஒரு சிலருக்கு எக்ஸம்ஷன் அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணி கொடுக்கறதுக்கான வழிவகை ஒன்று வச்சுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, கேசஸ் வேர் ஏ விஐபி ஆர் பிஎம்ஓ ரெஃபரன்ஸ் இஸ் ரிசீவ்டு ஃபார் எக்ஸ்பிடிஷியஸ் டிஸ்போசல். அதாவது கைட்லைன்ஸ் ஃபார் ப்ரையாரிட்டி ஆர் அவுட் ஆஃப் த டிஸ்போசல் ஆஃப் அப்பீல்ஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரு. அந்த லெட்டரில் ஐடி எவேடர்ஸுக்கும் பிஎம்ஓ ரெஃபரன்ஸுக்கும் என்ன தொடர்பு? டாக்ஸ் கட்டுறவனுக்கும் கட்டாதவனுக்கும் பிஎம்ஓ ரெஃபரன்ஸுக்கும் என்ன தொடர்பு? நீங்கள் இதில் போய் என்ன ரெஃபரன்ஸ் நோட்டு போடுறீங்க?
அந்த அளவுக்கு நீங்கள் முதலாளிகளோட நெருக்கமாக இருக்கீங்களா? இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டுடைய மானம் கெட்டு போச்சு. ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பேர் வெறப்பா கஞ்சி போட்ட சட்டையோட ரெக்கையை தூக்கிட்டு திரிவாங்கன்னு தான். அதை வச்சு தான் பல சினிமாவே ஓடிச்சு. எத்தனை படம் எடுத்தாங்க? செல்லமே விசால்ல இருந்து எத்தனை படம் எடுத்தாங்க? அவ்வளவும் பொய்யா கோபால் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்போ மக்களையே இது இழிவுபடுத்தி இருக்கிறது. ஸ்டேட் பேங்க் நடந்திருப்பது அதுதான். ஒரு கட்சிக்கு ஆதரவாக எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பது அப்படின்றது வந்து எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்றதுக்கான உதாரணம். ஸ்டேட் பேங்க் வக்கீல வந்து கேவலமாக கேட்குறாரு சந்திரசூட். அந்த இதில் வச்சு அசிங்கமாக கேட்குறாரு, அடிமையா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு மோசமாக ஸ்டேட் பேங்க்கு பிஜேபிக்கு முட்டு கொடுத்து நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக வாடிக்கையாளர் சேவை நிறுவனங்கள் அப்படின்னு இருக்கு. பேங்க்ன்றது சேவை நிறுவனம். யாருக்கான சேவை நிறுவனம்? வாடிக்கையாளருக்கான சேவை நிறுவனம். பேங்க்கில் பெரும்பான்மையான பேங்க்லேயே ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. யார் வந்து ஃபர்ஸ்ட் லைன் கஸ்டமர்ஸு, யார் செகண்ட் லைன் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. பெரிய முதலீடுகள் செஞ்சுருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் லைன் ப்ரையாரிட்டிஸ் தாராளமாக பண்ணட்டும், அவன் மூலமாக உனக்கு நிறைய காசு வருது. அதுக்கப்புறம் செகண்ட் லைன் நம்மலாம் வந்து இரண்டாம் பட்ட இதுதான் வாடிக்கையாளர் தான். ஆனால் நம்ம வாடிக்கையாளருக்கு அவன் கொடுக்க வேண்டியது சேவை. அவன் சேவையாக கொடுக்குறான், வாயில் வெத்திரையை போட்டு மூஞ்சியில் துப்பாத குறையாக தான் நம்மளை பூரா டீல் பண்ணுறான். இப்பயும் அப்படி தான் டீல் பண்ணியிருக்கான். எப்படி ஸ்டேட் பேங்கில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் மக்களை வந்து பேங்கில் ட்ரீட் பண்ணுவாங்களா? அவன் ட்ரீட் பண்ணுறதுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவனையே பேங்க் அப்படி தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கு. அவனும் இங்கே இருக்கிற ஒருத்தன் தான் பேங்கோட பிரதிநிதியாக உட்காந்துருக்கிறதுனால அவன் அங்கே உட்காந்து அடாவடி பண்ணிட்டு இருக்கான். இந்த பேங்கினுடைய தன்மையே மக்களை மதிக்கக்கூடாது. அப்படி ஒரு கம்பெனி இந்தியாவில் சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால தான் பிடிஆர் சொன்னார், அந்த கம்பெனி இழுத்து மூடுங்கடா அப்படின்னு சொன்னார். அப்படி மூடுவது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரே தீர்வாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். ஸ்டேட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அவர்கள் எல்லோரும் இதில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வங்கி கணக்குகள் பாதுகாப்பாக இருக்கிறதா அப்படின்ற பயம் இப்போ வந்திருக்கு. நாளைக்கு நான் வந்து போய் ஏதோ ஒன்று கேட்குறேன் அப்படின்னா, இல்லை சார் அதை சீலிட்ட கவரில் வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருவோன்னு சொன்னாங்கன்னா, எனக்கு சுப்ரீம் கோர்ட்டில் லாயர் வைக்கிற அளவுக்கு பவுசு கிடையாது. அப்போ ஸ்டேட் பேங்க் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது மக்களின் நம்பிக்கையை இழந்திருக்கிறது. பிஜேபியின் அனுதாபத்தை பெறுவதற்காக தன்னுடைய வாடிக்கையாளர்களை இழக்கப் போகிறது. பிஜேபியின் அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதற்காக மக்களுக்கு விரோதமாக மாறி இருக்கிறது. இது ஸ்டேட் பேங்க் மட்டுமல்ல, இப்போ ஸ்டேட் பேங்க்ன்ற பூனைக்குட்டி எலக்ட்ரல் பாண்டில் வெளியே வந்திருக்கு. இன்னும் பல செல்லக்குட்டிகள் இருக்கின்றன. அந்த செல்லக்குட்டிகள் ஒவ்வொன்றாக வரும். இப்போ போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, நம்மளாம் என்ன நினச்சோம்? போதைப்பொருள் தடுப்பு பிரிவு எப்பேற்பட்ட பிரிவாக இருக்கணும் அப்படின்றது நம்மளாம் நினச்சது. ஷாருக் கான் மகனை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணது யார்? சுஷாந்த் சிங் ராஜ்புட்டினுடைய முன்னாள் காதலியை வச்சு ட்ராமா பண்ணது யார்? இதே என்சிபி தான், இதே என்ஐஏ தான். அப்போது என்சிபியும் பொலிட்டிக்கல் டூல் தான், என்ஐஏவும் பொலிட்டிக்கல் டூல் தான், இடி சிபிஐ எல்லாத்தையும் பொலிட்டிக்கல் டூலாக மட்டும்தான் அவன் பயன்படுத்துகிறான். இதில் குறைந்தபட்ச அறம் என்று பேசுவதற்கு எந்த இடமுமே இல்லை. இல்லை, வழக்கமாக பேங்கிங் செக்டார்னு பேசின உடனே நிர்மலா சீதாராமன் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆமாம், இப்போ கூட்டத்தில் எங்கேயோ ஒளிஞ்சிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களுடைய துறை எஸ்பிஐ சந்திரசூட் வச்சு செஞ்சுருக்காரு. இந்தியாவிலேயே இது மாதிரியான ஒரு அவமானம் நடந்தே கிடையாது. இந்த நேரத்தில் கூட்டத்தில் எங்கேயோ சேப்பு சட்டக்காரன் ஒளிஞ்ச மாதிரி ஒளிஞ்சிட்டாங்க. அவங்க வந்து பாண்டிச்சேரியில் சீட்டு கேட்டு தமிழிசையோட டக் ஆஃப் வாரில் இருக்கிறாங்க. எப்படியாவது இது போட்டியிட்டு ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஆசை. நம்மவா தெற்கிலிருந்து ஒருத்தர் நின்று ஜெயிச்சு போகணும் அப்படின்றது அவரோட அவா. அந்த அவாவை நிறைவேற்றுறதுக்காக அவங்க வேலையில் இருக்கிறாங்க. பாஜகவினுடைய தேர்தல் வேட்பாளர் குழு தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க போல். அதனால் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அப்படியே வெளியே வந்தாலும் ஏற்கனவே பல தடவை ப்ரெஸ் மீட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். வெள்ள நிவாரணத்துக்கு ப்ரெஸ் மீட், அதாவது இந்த காப்பாத்தவரேன்னு ஒரு கேங்கு வரும். கிரிக்கெட்டில் வந்து தோனி வந்தார் அப்படின்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை? தலைவன் 7வது ஸ்பாட்டில் இறங்கிட்டான்டா, இன்னைக்கு அடித்து ஃபினிஷ் பண்ணுறான்டா கேம் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் ஒரு இது இருக்கும், உற்சாகம் இருக்கும். கேம் ஃபினிஷ் ஆகலை அப்படின்னா ஐயோ போச்சே அப்படின்னு இருக்கும். இவங்க தன்னை தோனி போல உணர்ந்து கொண்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க வந்தாங்க. எதுக்கு? வெள்ள நிவாரணத்தில் நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு அனுப்பிடுச்சு தமிழ்நாடு. சரி, இதில் தான் செஞ்சுட்டாங்க, டைரெக்டாக நம்ம ஃபீல்டுக்கு போய் கனெக்ட் பண்ணிடுவோம்னு. அங்கே ஒரு கிழவி நட்டு ராத்திரி 9 மணிக்கு நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்குது. மேடம் எங்களுக்கு எதுவுமே சேரலையே மேடம், நீங்கள் எதுவுமே கொடுக்கலையே. இல்லை அதெல்லாம் அவங்க கொடுக்குறத கொடுத்துட்டாங்க, நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேள்வி கேட்டு ஓட விரட்டினாங்க. கோயிலுக்குள்ளே போய் ஏதோ கலாட்டா பண்ணலாம்னு நினச்சாங்க. அதுக்கும் தமிழ்நாடு ரெபுட்டல் கொடுத்துருச்சு. இப்போ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இதில் வாயை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம நிறைவடைந்து கொள்ளலாம். இந்த எபிசோடு சுபம் அப்படின்னு இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போடுற அளவுக்கு நிர்மலா சீதாராமன் பேசுவாங்க. அதான் ஃபினிஷர் அவங்க இப்போ வரமாட்டாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிற அன்னைக்கு அல்லது அறிவித்ததற்கு பிறகு தேர்தல் பரப்புரையில் அதை பேசுவாங்க. அப்போ இதை நம்ம எடுத்து பேச வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப டீட்டெயிலான கருத்துக்கு ரொம்ப நன்றி.
நன்றி.